முன்னேற்றத்தை மையமாக கொண்ட ஆட்சியில் 55% உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்களுடன் மக்கள் பணி செய்து வருவது மகிழ்ச்சியளிப்பதாக தாம்பரம் மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி பேட்டியளித்துள்ளார். திமுக ஆட்சியில் உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு என்ற நிலையில் 70 மாமன்ற உறுப்பினரில் 38 பேர் என 55% மகளிர்கள் மக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளோம். பெண்கள் முன்னேற்றத்தை குறிக்கோளாக நடத்தும் திராவிட மாடல் ஆட்சியில் மாநகராட்சி சார்பில் மேயராக, அதிகாரிகளாக, மாமன்ற உறுப்பினர் மற்றும் பணியாளர்கள் என மகளிர் தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி தெரிவித்தார். இந்த மகளிர் தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் SR ராஜா, கருணாநிதி, துணை மேயர் காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் கேக் வெட்டி மகளிர் தினத்தை கொண்டாடினர். தாம்பரம் மாநகராட்சியின் சார்பில் இன்றைக்கி உலக மகளிர் தின விழா நம்மளுடைய 5வது மண்டலத்தில் உள்ள வாசுதேவா மண்டபத்தில் மிக சிறப்பாக நாங்கள் இங்கே கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறையில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு என்று அண்ணன் அறிவித்த பிறகு இன்று எங்களுடைய மாமன்ற கூட்டத்தில் அதிகப்படியாக மகளிர்கள் அண்ணன் 50% சொன்னார். நாங்கள் அதை 58% எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 38 மகளிர் நாங்கள் மன்றத்தில் நிரம்பி இருக்கிறோம். இன்று எங்களுடைய மகளிர் மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சியில் பணிபுரியும் மகளிர் ஊழியர்கள் எல்லாரையும் வைத்து ஒரு சேர இந்த இடத்துல இன்றைக்கி மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது ஒரு 7 நிமிஷம் எப்போவுமே வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு, அப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ தளபதியோடைய ஆட்சி காலத்தில் எங்களுக்கு எல்லா துறையிலும் பெண்களுக்கு சம இடஒதுக்கீடு கொடுத்ததும் இல்லாமல் உள்ளாட்சி துறையிலையும் சம ஒதுக்கீடு கொடுத்து நாங்கள் எல்லா மகளிர் மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே தினமும் மக்கள் பணிகளை செய்யக்கூடிய அளவில் எங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையை தளபதி அவர்கள் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் எல்லாரும் மக்கள் பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த நிலையிலும் மக்களுக்காக நாங்கள் அப்படிங்கிறத எங்கள் தளபதி எங்களுக்கு எப்போதும் அவர் ஓய்வறியாமல் உழைத்து கொண்டிருப்பது போகல அவருடைய ஆட்சி காலத்தில் நாங்களும் அவரை போல தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.